வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். நெகட்டிவ் பேசிஸ் வந்து டோட்டலாகவே கவர் பண்ணியிருப்பேன். சாரி. நெகட்டிவ் பேசிஸ் அடிப்படையில் வந்து நம்மளோட ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதோட கடன் சுமையில் இருக்கிற கம்பெனி எப்படி ஸ்ட்ரகிள் ஆகும்போது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் எப்படி விழுதுன்ற டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த ட்ராக் லிஸ்ட் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த கம்பெனி கஷ்டத்தில் இருக்குன்ற ட்ராக் லிஸ்ட் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பேசிஸ். பாசிட்டிவ் பேசிஸ் பார்க்கும்போது நம்ம ரெண்டு விதமான பிஸ்னஸை பார்க்கணும். பார்த்திங்கன்னா சைக்கிளிக்கல் அண்டு ஒன் செகண்ட் கைஸ். எஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல், செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத். ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சைக்கிளிக்கல்னால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். அதுக்குரிய காரணம் என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக. அது மாதிரி க்ரோத் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக மேலே போயிட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். என்றைக்காவது மார்க்கெட் டோட்டல் எக்கனாமி இதாகும்போது இந்த மாதிரி விழுந்து மறுபடியும் அதோட வே வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் சைக்கிள்கள் அப்படி கிடையாது. டவுன் ஆகலாம், மேலே போகலாம், மறுபடியும் இந்த இடத்துல சைக்கிள்கள் ஆரம்பிக்கலாம், மறுபடியும் மேலே போகலாம், அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிள் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்குரிய ரீசன்ன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட்டபிள், அதாவது வந்து சேல்ஸோட ரிப்போர்ட்டும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் பிஸ்னஸான ராம்கோ சூப்பர் சிமெண்ட். ஒன் செகண்ட். ராம்கோ சூப்பர் சிமெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு சைக்கிளிக்கலான பிஸ்னஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட செப்டம்பர் 2021 பார்த்திங்கன்னா 311 கோடி, 337, 391, 497, அதாவது ஜூனில் பார்த்திங்கன்னா அருமையாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு கடந்த மூணு குவார்ட்டரை விட. ஆனால் மறுபடியும் பாருங்கள் செப்டம்பரில் பாருங்கள் 304 எங்கே இருக்கோ அது அந்த லெவலில் வந்திருக்கு. மறுபடியும் 304, 350 அந்த லெவல்லே ஓடிட்டுருக்கு. பட் மறுபடியும் ஜூன் வரும்போது பாருங்கள் 487 கோடி. அதாவது இந்த போன ஜூனோட இந்த ஜூனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பட் ப்ரீவியஸ் 3 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி செப்டம்பரில் பாருங்கள் மறுபடியும் டல்லாக இருக்குது. டிசம்பரில் பாருங்கள் 314 கோடி. ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் பிஸ்னஸ். ஓகே, ஆனால் ஜூனில் பாருங்கள் 543 கோடி. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணுறது? அதாவது 2022 497 கோடி, 2022 ஜூனில் 497 கோடி, அதே ஜூனில் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா 487 கோடி, அதே ஜூனில் 2024 ஜூனில் பார்த்தீங்கன்னா 543 கோடி. அதாவது ஒரு சைக்கிளிக்கல், அதாவது எப்பப்பெல்லாம் ஆர்டர்ஸ் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் க்ரோ ஆகும். மற்ற சமயத்தில் வந்து நியூட்ரலாக, அதாவது நார்மலாக பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் மேலே க்ரோ ஆகும். ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் தான், அதாவது இந்த க்ரோத்துக்கு அடிப்படையோட தகுந்தாப்பில் தான் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணும். நீங்களே பார்க்கலாம். ராம்கோவில் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதோட சைக்கிளிக்கல் தெரியுதா எப்படி போகுது, அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு 2020 இப்போ வரைக்கும் ஒரு சைக்கிளிக்கல் வேலை வந்து பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுது. ப்ரைஸ் மேலே தான் போகுது. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே தான் போகுது. ஆனால் எப்படி போகுதுன்னா சைக்கிளிக்கல் வேலை போகுது. ஏன்னு காரணம் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத்தோட அடிப்படையில் தான் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். 2022 ஜூனில் பார்த்தோம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான அதாவது ஒரு 3 குவார்ட்டரில் செப்டம்பர்லேருந்து நீங்களே பார்க்கலாம். செப்டம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. நம்ம பார்த்தோம் ஜூனில் பார்த்தீங்கன்னா 497 கோடி, அதாவது கடந்த 3 குவார்ட்டரோட ஜூன் 22 குவார்ட்டர் 497 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தது. ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். டோட்டலாகவே அந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு எப்படி சொல்கிறது பாருங்கள், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதோட ரிப்போர்ட் வந்தோடனே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஒரு டல்லு வருது. ஒரு செகண்ட், நான் இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல. 3 குவார்ட்டரில் மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஜூனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. செப்டம்பர் குவார்ட்டரில் ப்ரைஸ் வந்து டல்லாக இருக்கிறதுனால மறுபடியும் அமைதியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர்லேயும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுது. மார்ச்லேயும் அப்படி தான் ரிப்போர்ட் வந்து சரியில்லை. ஓகே, மார்ச்லேயும் ரிப்போர்ட் சரியில்லை. அதுக்கப்புறம் ஜூனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மேலே போகுது பாருங்கள்.
புரியுதா? இந்த ஜூனில் 2022 ஜூனில் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் குவார்ட்டர் வந்து மீடியம் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2023 ஜூனில் ப்ரைஸ் நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தது. அதோட பிஹேவியர் பாருங்கள் எந்த அளவு போயிருக்குன்னு. ஓகே, அதே மாதிரி 2023 இந்த ஜூன் வரைக்கும் ப்ரைஸ் வந்து குவார்ட்டரோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா சரியில்லை. நீங்களே பார்க்கலாம். 2023 இப்போ வரைக்கும் மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் 2024 ஜூனில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெவென்யூ. அதோட பிஹேவியர் பாருங்கள். 2023 ஜூனில் ரிப்போர்ட் வெளியில் வந்தது. ரிப்போர்ட் வெளியில் வந்தோடனே பாருங்கள் அதோட அக்ரெசிவ்னஸ் மேலே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த வீடியோவை நான் வந்து முன்னாடியே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் இந்நேரம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது 750 1000 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ நான் முன்னாடி பண்ணியிருந்தேன்னா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குதோ அது வந்து நம்ம பிஹேவ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த இடத்துல ரிப்போர்ட் வந்தது, ப்ரைஸ் மேலே போனது. மறுபடியும் இந்த இடத்துல ரிப்போர்ட் வந்தது, ப்ரைஸ் மேலே போனது. மறுபடியும் இந்த இடத்துல ரிப்போர்ட் ஆனது, நல்ல ரிப்போர்ட் வந்தது, ப்ரைஸ் மேலே போனது. ஒவ்வொரு ஜூன்லேயும் நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயும் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால ராம்கோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது வந்து சைக்கிளிக்கல் பிஸ்னஸ். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா டல்லாகவே இருக்கும். புரியுதா? டல்லாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நல்லா ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. சைக்கிளிக்கல் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2019 அந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. எவ்வளோல 500 வாங்கியிருப்பீங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே ப்ரைஸில் நிற்கும். மறுபடியும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அதே ப்ரைஸில் நிற்கும். ஸோ இந்த சைக்கிளிக்கல் பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ட்ரேடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்காகவும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ஓகே 1 இயர் 2 இயர் ஹோல்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டோட பிஹேவியருக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டோட க்ரோத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரோத். இது பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் பிஸ்னஸ். க்ரோத் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கார் ட்ரேடை நான் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு பாருங்க. 78 இது புது பிஸ்னஸ். கார் ட்ரேடுன்றது ஒரு பிஸ்னஸ். இன்னொன்று கைஸ், ஒரு இடத்துல நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ ட்ரேடிங் பண்ணும்போதோ அதோட பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார் ட்ரேடுன்றது ஒன்றும் கிடையாது. இதை கார் வாலே பைக் வாலேன்ற அந்த மாதிரி நீங்கள் நெட்லலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து காரை தேடும்போது இந்த அப்ளிகேஷன் வரும், கார் வாலே பைக் வாலே. ஏன் ஓஎஸில் கூட இவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. OLX கூட இவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா பழைய புது காரை வந்து சேல் பண்ணுறது, டெண்டரை விடுறது, எக்யூப்மெண்ட்ஸை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 78 கோடி, 89 கோடி, 93 கோடி, 88, 97, 96, 98 ஒரு ஆவரேஜாக போய்ட்டுருக்கு. பட் செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னா 120. ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெகட்டிவ்லேருந்து ஜூன் 22 பாசிட்டிவ் வருது. இது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் செப்டம்பரில் பார்க்கலாம் 8 கோடி ஆகுது, 11 கோடியாக மாறுது, 12 கோடியாக மாறுது. அப்புறம் ஜூனில் பார்த்திங்கன்னா மறுபடியும் 5 கோடி. ஆனால் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் அந்தளவு எஃபெக்ட் எதுவும் ஆகலை. பட் ஓகே 5 கோடி. செப்டம்பர் 2023 21 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோட சேல்ஸ் ரிப்போர்ட்டும் அதிகமாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த க்ரோத் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த குவார்ட்டர் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஓகே, இது வந்து க்ரோத் கம்பெனிங்காங்க, க்ரோத் பிஸ்னஸ் மாடல். இதோட ப்ரைஸை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு. ஓகே, சாரி கைஸ். ஓகே, 2022 இதோட க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களே பார்க்கலாம். 2022 ஜூனில் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுது. 2022 ஜூனில் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. பட் சாரி கைஸ், ஆனால் மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்குரிய காரணம் என்னென்னா இதோட கண்டினியூட்டி. இதோட ரிப்போர்ட் வந்து கண்டினியூவாக பாசிட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் கைஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டர். ஏன்னா டோட்டலாகவே கிட்டத்தட்ட 30 to 40% ரெவென்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மடங்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ செப்டம்பர் 23 செப்டம்பர் 2023 இதோட இதில் பார்க்கலாம். செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இதோட குவார்ட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸை பார்க்கலாம். நீங்கள் இந்த இடம் தாங்க செப்டம்பர் 23 இந்த இடத்துல ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது.
ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட அக்ரெசிவ்னஸை பாருங்கள். ஏன்னா கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருக்குது, அதனால தான் அதோட ப்ரைஸும் மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல கம்பெனியோட ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா, இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயோ சேல்ஸ் ரிப்போர்ட்லேயோ ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இந்த ப்ரைஸ்லேயும் ரிப்போர்ட் இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பப்பெல்லாம் அதாவது 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது, க்ரோத் பிஸ்னஸ் அண்ட் சைக்கிளிக்கல் பிஸ்னஸ். கார் ட்ரேடான மாடல் வந்து ஒரு க்ரோத் பிஸ்னஸ், ராம்கோ சூப்பர் சூப்பர்ன்றதுன்றது ஒரு சைக்கிளிக்கல். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸோட க்ரோத்தை வந்து ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சைடில் இதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு கம்பெனியோட ரிப்போர்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து 90% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கண்ணை மூடி ஏறாது. அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும். என்ன ரீசன்னா, அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக மாறலாம், இல்லை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன், உதாரணத்துக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சோலிடேஷன் ஸ்பேஸஸில் இருக்கும். டெஃபினெட்லி அடுத்த குவார்ட்டரில் வந்து இதோட ரிப்போர்ட் வந்து சேம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பொசிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து மேலே போகும். ஏன்னா கன்சோலிடேஷன் ஸ்பேஸஸில் இருக்குது, ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி மேலே போகும். ஓகே கைஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 தான் கவர் பண்ணிட்டோம். என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ். ஓகே, 1 செகண்ட். நெகட்டிவ் பேசிஸ் நம்ம பழைய லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணோம். பார்க்காதவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் பேசிஸில் வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. இதோட பேசிஸில் தான் உங்களோட ட்ரேடோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இருக்கணுமே தவிர கொடுத்தா மணிக்கு கேம்லிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கற்றுக்கோங்க. அட்வான்ஸ் ப்ரைஸ் ரேட்டிங் எப்படி பண்ணணும், சைக்காலஜிக்கலி எப்படி அப்ரோச் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப மெயின். இன்னொன்று கைஸ், வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், இது வந்து என்னோடய ஓன் அனலைசிஸ், ஓன் லேர்னிங்கில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து இது வந்து கேரண்டி கிடையாது. ஓகே, ஒரு சின்ன வார்னிங். இதோட என்னோடய ஓன் பர்சனல் அனலிசிஸில் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணுற மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸஸ் வரலாம். பட் உங்களோட சைக்காலஜி என்ன சொல்லுதுன்றது பாருங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மெத்தட் படி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது நீங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்புல பொசிஷன் எடுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.